விஸ்வ அகாடமி நேயர்கள் அனைவருக்கும் யோகா சக்திவேலின் வணக்கங்கள். யோகா தியரி நாலேஜ் பற்றிய தொடர்ந்து 8வது பதிவாக ஃபுட் அண்ட் மெட்டபாலிசம் என்பதை பற்றி விரிவாக இப்பதிவில் காண்போம். ஃபுட் என்றால் உணவு என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். மெட்டபாலிசம் என்பது என்ன? தமிழில் வளர்சிதை மாற்றம் என்பதையே ஆங்கிலத்தில் மெட்டபாலிசம் என்கிறோம். 1 உடல் அமைப்பு, 2 உணவு உட்கொள்ளுதல், 3 செயல்பாட்டு நிலை. இந்த 3 நிலைகளுக்குள் தொடர்ந்து உருவாகும் வேதியியல் இயக்கத்தன்மை வளர்சிதை மாற்றம் என கூறலாம். ஒரு யோகா ஆசிரியர் அல்லது யோகா ஆர்வலர் இதை புரிந்து செயல்படும் பொழுது வளர்சிதை மாற்றத்தின் பலன்களை அனுபவிக்க முடியும். உடலின் பல ரசாயன செயல்பாடுகள் உள்ளன. அதில் முக்கியமானது மெட்டபாலிசம் எனப்படும் இந்த வளர்சிதை மாற்றம். உயிர்கள் வளர்வதற்கும் இனப்பெருக்கம் நடைபெறவும் உடற்கூறுகளின் தொடர் பராமரிப்பிற்கும் உயிர் வாழ்வதற்காக உயிரினங்களில் நடைபெறும் வேதி வினையின் ஒரு தொகுதியே வளர்சிதை மாற்றம் எனப்படுகிறது. சுவாசம் நடைபெறுதல், சாப்பிடுதல், உணவு செரிமானமாகுதல், செல்களுக்கு இரத்தத்தின் மூலம் ஊட்டச்சத்துக்களை விநியோகித்தல், தசைகள், நரம்புகள், செல்கள் மூலம் இயக்க ஆற்றலை பயன்படுத்துதல், உடலின் கழிவுப் பொருட்களை நீக்குதல் என இதன் பணி உயிர் வாழ அவசியமானதாகவும் பிரம்மாண்ட சக்தியாகவும் வளர்சிதை மாற்றம் நிகழ்கிறது. உணவை இயக்க ஆற்றலாக மாற்றும் சக்தி இதுவே. நம் இயல்பான உடலமைப்பும் உடல் உழைப்பும் உடல் உள்வாங்கும் உணவும் எப்படி உள்ளதோ அதன்படி இந்த வளர்சிதை மாற்றத்தின் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த வளர்சிதை மாற்ற செயல்முறையில் ஒரே நேரத்தில் அனபாலிசம் மற்றும் கேட்டபாலிசம் என்ற 2 வகையான சமநிலைப்படுத்தும் நடவடிக்கைகள் நிகழ்கின்றன. அனபாலிசம் உடல் திசுக்களை கட்டமைத்து ஆற்றலை சேமிக்கும். கேட்டபாலிசம் கட்டமைத்த உடல் திசுக்களையும் சேமித்த ஆற்றலையும் உடைத்து உடல் செயல்பாடுகளுக்கு எரிபொருளாய் மாற்றும். இந்த எரிசக்தி கலோரிகள் எனலாம். பின்னர் உணவின் தன்மைக்கு மாறும் கலோரிகளை தேவையான அத்தியாவசிய தினசரி செயல்பாடுகளை செய்ய ஆற்றலை பயன்படுத்துகிறது. வளர்சிதை மாற்றத்தின் அளவு நாளுக்கு நாள் மாறுபடும். ஆனால் நமது அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதம் மிகவும் உறுதியானது. நாம் கலோரிகளை எரிக்க அல்லது எரியும் விகிதம் வளர்சிதை மாற்ற விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. கலோரிகள் என்பது உடலின் எரிசக்தி. எந்த உணவில் எவ்வளவு கலோரி உள்ளது என்று சரியான கலோரிகளை நாம் உணர்ந்து சாப்பிடலாம். பல கலோரிகளை சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கும். ஆனால் சில கலோரிகளை சாப்பிடுவது உடலின் வளர்சிதை மாற்றத்தை மெதுவாக பாதிக்கலாம். வளர்சிதை மாற்றத்தை பராமரிக்க போதுமான கலோரிகளை சாப்பிடுவது நல்லது. கிரீன் டீயில் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைந்துள்ளது. இது இயல்பாகவே மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்கிறது. உடலின் கொழுப்பை கரைக்கும் தன்மை கிரீன் டீயில் அதிகமாகவே உள்ளது. அதில் லெமன் கலந்தும் குடிக்கலாம். மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய பால் நிச்சயமாக நம் பட்டியலில் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று. இதில் கால்சியம், புரோட்டீன், பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் நிறைந்துள்ளது. மீன் இது மெட்டபாலிசை அதிகரிக்க செய்து உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கிறது. இதில் விட்டமின் டி, புரோட்டீன் போன்றவை உள்ளன. மிளகில் பைபரின் நிறைந்துள்ளது. வளர்சிதை மாற்றத்தை மிளகு ஊக்குவிக்கிறது. உடலின் கொழுப்பு தங்குவதை தடுக்கிறது. மிளகில் உள்ள வெளிப்புற அடுக்கு கொழுப்பு செல்களை கரைக்க உதவுகிறது. பாசிப்பருப்பு மற்றும் பருப்பு வகைகள் அனைத்தும் அதிக இரும்பு சத்துக்கள் உள்ளவை. உடலில் ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்தி மெட்டபாலிசத்தை அதிகரித்து இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது. இஞ்சி மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். இஞ்சியை தேநீரில் கலந்து குடித்தால் கூடுதலான கலோரிகளை எரிக்க உதவும் போது மேலும் உணவு வகையில் சேர்த்து சாப்பிடும் போதும் ஜீரண சக்தி அதிகமாகும். நார்சத்து மிகுந்த உணவுகள், சர்க்கரை மற்றும் கொழுப்பு குறைந்த உணவுகள், காய்கறிகள், கீரைகள், கோழி இறைச்சி, மீன் போன்றவற்றை அதிகம் சாப்பிட முயற்சி செய்வது நல்லது. வறுத்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், சாக்லேட், கிரீம் போன்ற உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. அதிக உப்பு இரத்த அழுத்தம் அதிகரிக்க காரணமாகும் என்பதால் உப்பு நுகர்வை கட்டுப்படுத்துதல் நல்லது. இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, இரத்த கொழுப்பு போன்றவைகளை நாம் அடிக்கடி கண்காணித்து வருவது அவசியமானது. கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் வேகமாக வளர்சிதை மாற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு உடல் தீவிர வெப்பநிலைக்கு உள்ளாகும் போது வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும். காஃபின் போன்ற உட்கொள்ளும் பொருளால் உண்டாகும் தூண்டுதலால் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும். வயது அதிகமாகும் போது வளர்சிதை மாற்றத்தின் விகிதாச்சாரமும் மாறுபடுகிறது. உணவுகளை தவிர்ப்பது, அளவான உணவை உட்கொள்வது, பொதுவான குறைந்த அளவு உணவு போன்றவை வளர்சிதை மாற்றத்தை குறைக்கிறது. நாளமில்லா சுரப்பிகள் மாறுபடும் போது, முக்கியமாக தைராய்டு நோய் வந்தவர்களுக்கு வளர்சிதை மாற்ற குறைவு அதிகமாகும். எடை இழப்பு, தேவையற்ற உணவு மாற்றங்கள், இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, இரத்த கொழுப்பு, கல்லீரல் நோய், டைப் 2 நீரிழிவு நோய் வளர்சிதை மாற்றத்தை அதிக அளவில் குறைக்கும். உயர் இரத்த அழுத்தம், இருதய நோய், டைப் 2 சுகர் என இவை 3இல்
ஒன்றோ அல்லது இவை மூன்றும் அல்லது அதற்கு மேற்பட்ட நோய்களோ இருப்பின் அவை உடல் நலத்திற்கு அச்சுறுத்தலாகவும் வளர்சிதை மாற்றத்தின் அபாயத்தை உணர்த்தும் அறிகுறியாகவும் இருக்கலாம் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது பொது சுகாதார அமைப்பிற்கும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப மருத்துவம் முதன்மை பராமரிப்பு இதழில் வெளியிடப்பட்ட ஒரு இந்திய ஆய்வின்படி 11% முதல் 41% வரை மக்கள் தொகையில் இந்த நோய் இருப்பதாகவும் பெண்கள் அதிக அளவில் இதன் ஆபத்தை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு காணப்படும் இந்த நோய்கள் தற்போது 80% மக்கள் 40 வயதுக்கு கீழ் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இளைய வயதினரிடையே இந்த நோய் சில ஆண்டுகளாக அதிகரித்து வருவதும் கவலைக்குரிய அம்சமாக கருதப்படுகிறது. வழக்கமான உடற்பயிற்சிகள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். யோகா மற்றும் சுவாச பயிற்சிகள் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் இதய நிலைகளை நிர்வகிக்கவும் உதவுகின்றன. மன அழுத்தத்தை போக்க தியானம் செய்வதும் ஒரு சிறந்த வழியாகும். சில நேரங்களில் இதய நோய்கள் மன அழுத்தத்தால் மோசமடையக்கூடும். எனவே தவறாமல் பயிற்சி செய்வதும் நன்றாக தூங்குவதும் வாழ்க்கையில் ஏற்படும் சில மன அழுத்தங்களை தணிக்கும். சத்தான உணவு முறை, சரியான வாழ்க்கை முறை, வழக்கமான உடற்பயிற்சிகள், நிறைவான உறக்கம், தியான சிந்தனை மற்றும் யோக பயிற்சிகள், அதிக எடை தவிர்த்தல் போன்ற பொதுவான செயல்பாடுகள் மெட்டபாலிசம் எனப்படும் நமது வளர்சிதை மாற்றத்தை தேவைக்கேற்ப அதிகரித்து நோயற்ற வாழ்வை தவிர்க்க உதவும். மெட்டபாலிசம் பற்றி பேச தகவல்கள் மேலும் உள்ளன என்றாலும் குறைவான முக்கிய குறிப்புகளுடன் பகிர்ந்து கொண்டு பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.